சின்னது இருக்காது ஜாகு. புரியல. ஆமாம் ஆமாம். இதான் புக்கிங் ஆஃபீஸ் ரூம் இது. தமிழ்நாடு அவங்க தரமாட்டாங்க. ஆந்திராவில் பேசினாலும் தராங்க. முக்கியமாக பேச்சுலர் கிடையாதுப்பா, ஃபேமிலி மேனுக்கு மட்டும்தான்ப்பா அவங்க ரூம் சொல்கிறது. அது ஓகே, அது எல்லா இடத்துலையும் உள்ளது தான். ஆனால் அவங்க ஆளுங்களுக்கு மட்டும் கொடுக்குறது அது வந்து பேச்சுலர்னு தான் கொடுக்குறாங்க. மலையில் வீட்டில் சிவனை தரிசிக்க அனைவரும் வாருங்கள். மகாகால விஸ்திக்கு வாருங்கள். வாழ்வியல் தோஷத்தை நிவர்த்தி செய்ய அனைவரும் வாருங்கள். பரிகாரத்திற்கு அனைவரும் திருமணம் நடக்கிற அனைவரும் வாருங்கள் அந்த மலை இல்லையா? இல்லை இங்கேயும் இருக்குமா? இது 2ஆம் நம்பர் கேட். இந்த டூ வீலர்லாம் வெளியே பார்க்கிங் பண்ணிக்கலாம். மேலே பக்தர்கள் அனைவரும் சென்று வழிபடலாம். இதான் நம்பர் கேட். 2ஆம் நம்பர் கேட். வெளியில் சொல்ல வேண்டிய அவசியம். ரொம்ப க்ரௌடெலாம் ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லைல்ல. வந்துட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க. ஆமாம் வந்துட்டே இருக்காங்க போயிட்டே இருக்காங்க. 4 கேட்லேயும் வந்துடுறாங்க. ஆனால் அந்த பூஜை டைமில் மட்டும் அப்படியே ரெஸ்ட்ரேட் பண்ணி அப்படியே க்ரௌடு பூஜை தரிசனம் அந்த மாதிரிலாம் நிறுத்த வச்சுறாங்க. ஓகே. ஆனால் கோயிலும் ரொம்ப சிறப்பாக தான் இருந்தது. நம்ம வெளி தோட்டத்தில் பார்க்கும்போது கோயில் பெருசு மாதிரி தெரியல. உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது நல்ல பெரிய கோயில் தான். ஆஃப் பண்ணல, கடைவீதி வரையும் எடுப்போம். ஆனால் ஈவினிங்கில் நல்ல பனி அதிகமாக இருக்குது. இப்போ கொஞ்சம் ஓரளவு பரவாயில்ல காலையில். இல்லை நம்ம சிட்டிக்குள்ளே இருக்கணும். சிட்டிக்குள்ளே இருக்க வெளியே போகும்போது தான் தெரியும். வெளியே போகும்போது தான் உண்மைதான். ஆனால் இங்கே மக்கள் நிறைய பேர் இருக்கா. அவங்க மேலே உடம்பு சூடு. இப்போ நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போகும்போது பார்த்துருக்கீங்களா? ஐயப்பன் கோயிலுக்கு சூடு விழுறாரு. ஏன்னா அவ்வளோ மக்கள் உடம்பு சூடு வந்து அப்படியே நம்ம தனிமையாக வச்சுருக்கோம். அப்படியே ஓகே, ஆஃப் பண்ணிடலாம்.